ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, சொர்க்கத்துக்கு போகிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது. இதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா ஆழமாக சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைங்களே, இங்கே உங்களுக்கு அறிவுரை கிடைக்குது. அந்த அறிவுரைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு வந்து சிவபாபா. இந்த பிரம்ம பாபா சொல்கிறாரு, இவங்க சொல்கிறாருல, சிவபாபா தான் சொல்கிறாரு. அதை படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, அதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. உங்களோட வேலையே வந்து எப்பயும் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளே, என்னை நினைவு பண்ணுங்கள். நடந்தாலும் என்ன, எங்கே வேணால் சுற்றுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் என்னை நினைவு பண்ணுங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா கேட்குறாங்க, யார் வந்து ரொம்ப நல்ல குணம் உள்ள குழந்தைகள் தெரியுமா? அவங்க வந்து அவங்களோட முக்கிய அடையாளம் என்னென்னா, அப்பா சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு முள்ளை கூட வந்து மலராக மாற்றுவாங்க. எப்படின்னா, அவங்க ஒரு மலராக இருப்பாங்க. யாரையும் போயிட்டு சும்மா கூத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அப்பா சொல்கிறாங்க, இனிமையான செல்லமான குழந்தைங்களே, இப்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பயிற்சி, அதாவது முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி தான் முயற்சி செய்வாங்க. இதில் முதல் தரமாக சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் 2வது தரம், சில பேர் 3வது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு இந்த அறிவுரை கொடுப்பது சிவபாபா தான். இந்த பிரம்ம பாபா கொடுக்குறாருன்னெலாம் நினச்சிட்ருக்காதீங்க. கொடுக்கறதே சிவபாபா தான். இறைவன், பரம்பிதா, பரமாத்மான்னு அவரை வந்து கூப்பிடுறாங்க. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அறிவுரைலாம் கொடுக்கறதே கிடையாது. அரைக்கல்பம் நீங்கள் ராவணனோட ராஜ்யத்தில் தானே வாழ்ந்தீங்க. ராவணன் சொல்கிறபடி தானே நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க. இப்போ தானே உங்களுக்கு அறிவுரை கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும், நினைவு பண்ணணும்னு அறிவுரையே உங்களுக்கு இப்போ தான் கிடைக்குது. அப்போது இதை சொல்கிறது ஒரே ஒரு சிவபாபா தான். ஏன்னா நீங்கள் அந்த ராவணோட வழிபடி நடந்ததுனால உங்களுக்கு என்ன நடந்துச்சு? துக்கம் மேலே துக்கம் தான் கிடைக்குது. அப்போது உங்களுக்கு துக்கமே வேண்டான்னா அப்போது முழுமையாக சிவபாபாவோட வழிபடி நடந்துருங்களேன். உங்களுக்கு துக்கம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நிச்சய புத்தியோட இதை சொல்கிறது சிவபாபா தான். இறைவன் தான் எனக்கு சொல்கிறாரு. அவங்க வீட்டில் திட்டுவாங்க, அவங்க திட்டுறாங்க, இவங்க கேட்குறாங்க, நிறையா கேள்வி கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தான் இதை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தான் இதை முழுமையாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு நிச்சயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை சொல்கிறது சிவன், அதாவது பரம்பிதா, பரமாத்மா, இறைவன் தான் அப்படின்னு, உங்கள் அப்பா தான் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்குன்னா நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நிச்சயம் உங்களுக்கு துக்கம் அப்போ தான் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த மனிதர்கள் சொல்கிறத கேட்டு, இந்த ராவணன் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு துக்கம் மேலே துக்கம் தான் கிடச்சிட்டு இருந்தது. அதனால் நீங்கள் தான் வந்து எது சரி எது தவறுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்பாவோட கட்டளைப்படி நடங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த ஞானம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் பாபா அப்படின்னு ஒரு கர்வம் இருக்குது. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், 7 நாள் பாடம் தானே நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப இதுவாக இருக்காங்க. அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, இந்த பாடம், அந்த படிப்பு வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு வரலாறு புவியியல் தான். ஆனால் ரொம்ப முக்கியம் வந்து இங்கே நினைவு யாத்திரையில் இருக்கணும். நினைவு பண்ணணும், அப்பாவை நல்லா நினைவு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டே. அதுலேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க, பாப்பா நாங்கள் வந்து எனி டைம் வந்து உங்களை நினைவு பண்ணுறோம், நல்லா நினைவு பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் வந்து யாரும் நினைவு அந்தளவுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதே கிடையாது. அப்படி நல்லா நினைவு பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? அவங்க ரொம்ப அப்பாவை நல்லா நினைவு பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி தலைகீழான விஷயங்கள், தலைகீழாக வந்து யோசிக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் நல்லா நினைவு பண்ணுறீங்களா? நினைவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது. இந்த ஏணிப்படை சித்திரம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் நிறைய பேருக்கு புரிய வைங்க. ஏன்னா ஏணிப்படியில் தான் எல்லாம் இறங்கி வந்துட்டீங்க, இப்போ மீண்டும் ஏறணும். இப்போ ஏணிப்படியெல்லாம் கிடையாது, லிஃப்ட்டில் போகணும், பறக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது டைமு. பாபா தான் அதிகாரம், உயர்ந்த அதிகாரம் உடையவர்கள். மற்றும் வேறு யார்? பிரஜாபிதா பிரம்மாவும் உயர்ந்த அதிகாரம் உடையவர். இவர் தான் வந்து தாதா, அனைத்திலும் அதிகாரம் உடையவர். சிவன் மற்றும் பிரஜாபிதா பிரம்மா, இவங்க 2 பேருக்கும் தான். ஏன்னா இவரோட உடம்புல தானே பாபாவே வராரு, அப்போ இவருக்கும் அதிகாரம் இருக்கும் தானே. நிறைய பேர் வந்து இந்த பிரம்மா பாபாவை சொல்கிறதெல்லாம் வந்து கேட்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபாபா சொல்கிறது மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு. ஆனால் அந்த பிரம்மா பாபா சொல்கிறாரு, சரி நான் சொல்கிறது தான் கேட்க மாட்டீங்க, ஆனால் இதை சொல்கிறதே உங்களுக்கு வந்து சிவபாபா தான், நான் சொல்லலை அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறாரு. சிவபாபா சொல்கிறாரு, இவர் மூலிமா சொல்கிறது நான் தான், சிவன் பாபா நான் தான். இவர் மூலிமா என்ன சொன்ன நீங்கள் கேட்டாலும் அதுக்கு வந்து நான் பொறுப்பாக வரேன். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களை நான் பாதுகாக்கிறேன். இல்லை இதை சொல்கிறது வந்து இந்த மனுஷர் தான், இந்த தாத்தா தான் சொல்லிகிட்ருக்காரு, இவர் உடம்புல வந்து கடவுள் வராரு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு இந்த மனிதர் தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் பொறுப்பே எடுத்துக்க மாட்டேன். இதை சொல்கிறது சிவபாபான்னு நீங்கள் முதல்ல நல்லா உறுதி செஞ்சுக்கோங்க. சிவபாபானா இந்த உலகத்துக்கே தந்தையாக இருக்கிறேன் நான். ஸோ அப்போது உங்களுக்கு அப்பா தான் சொல்லிகிட்ருக்காரு, இந்த தாத்தா கிடையாது அப்படின்னு நல்ல நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். நல்லா அதுக்கு வந்து உறுதி இருக்கணும். இது சொல்கிறது கடவுள் தான், இந்த சாதாரண மனுஷங்கள்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த உறுதி இருக்கணும். அப்புறம் வந்து ஏன்னா இந்த மாயாவும் வந்து சாதாரண இது கிடையாது. அது ஏன்னா யோகா வந்து நல்லா பண்ணணுன்னா, நல்லா யோகா பண்ணும்போது இந்த மாயா வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லி நல்லா வந்து ஏன்னா உங்களை மாற்றிடும். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, உலகத்துக்கே எஜமானன் ஆகணும், இந்த சத்தியுகம் சொர்க்கத்துக்கு போகணுன்னா சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மாயா வந்து மூக்கை பிடிச்சி இழுத்து சேத்துல தள்ளி விட்டுரும், உங்களை வந்து தவறான காரியங்களை பண்ண வைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் சில நேரங்களில். அதனால தான் அப்பா வந்து இந்த நேரலை இந்த கமெண்ட்ரியெல்லாம் வந்து கூட சொல்கிறாரு. ஏன்னா வெளியில் போனால் வந்து எங்களால் நினைவே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, வெளியில் போனாலும் நீங்கள் நினைவு பண்ணணும், நீங்கள் நடந்தாலும் என்ன பண்ணாலுமே நீங்கள் நினைவு பண்ணணும், உட்காந்து தான் நினைவு பண்ணுவேன் அப்படின்னெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து உட்காந்து அதாவது நினைவு பண்ணி உட்காந்து அந்த கமெண்ட்ரி கேட்டால் தான் எங்களுக்கு நினைவு வருது, பாட்டு போட்டால் தான் நினைவு வருது, இல்லைனா நினைவே வரமாட்டேங்குது, சும்மா உட்காந்தா போர் அடிக்குது. இல்லைனா வந்து சில பேர் வந்து ட்ரான்ஸில் போய்ட்றாங்க, அப்புறம் அந்த கிளாஸும் கேட்குறது இல்லை, படிப்பும் இல்லை, அப்புறம் நினைவும் இல்லை. அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு எந்த ஒரு விகர்மமும் அழியாது, நீங்கள் செய்த பாவங்கள் அழியாது. நினைவு மூலியமாக தான் உங்களோட பாவங்கள் எல்லாம் அழியும். இல்லைனா வந்து அப்படியே தூங்கிடுறாங்க, அப்படியே நினைவு பண்ணுறோன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, அப்படியே தூங்கிடுறது. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, இப்படியே வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவமே எரியாது. அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் யோகா பண்ணிட்டோம், நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து யோகா பண்ணிட்டோன்னு நாள் ஃபுல்லாக நினைக்கிறதே கிடையாது. இங்கே அப்பாவோட கட்டளை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. அப்பாவோட கட்டளை என்னென்னா, நீங்கள்
நடக்கும்போது கூட நீங்கள் நினைவு பண்ணணும். உட்காந்து தான் நினைவு பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அப்பாவை நினைவு பண்ணணும். இது ஒன்றும் இந்த சன்னியாசிகள் மாதிரி அப்படியே வீட்டை விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்து யோகா பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டிலே இருக்கணும், எல்லா காரியத்தையும் பண்ணணும், ஆனாலும் நினைவு பண்ணணும். அது அப்போ தான் வந்து சத்தியுகம் வந்து அப்படி தான் இருப்பாங்க. எல்லாருமே அங்கே சோல் கான்ஷியஸில் அங்கே வந்து தேவதைகளாக வாழ்வாங்க. அப்படியே நீங்கள் வந்து இங்கே அசுரர்களாகவே இருந்துட்டு அங்கே போய், ஏன்னா அங்கே அசுரர்களே இருக்க மாட்டாங்க. இங்கே தெய்வீக குணங்களை வந்து தாரணை பண்ணணும். சும்மா யார் கூடயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் பொறாமப்பட்டுட்டு திட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஒற்றுமையாக இருக்கணும். எல்லார்கிட்டேயும் ஏதாவது ஒரு குணங்கள், நல்ல குணங்கள் இருக்கும். எல்லார்கிட்டேயும் இருக்கிற நல்லதை மட்டும் பார்க்கணும், ஆத்மாவை மட்டும் பார்க்கணும். எல்லோரும் ஒரு மாதிரி முயற்சி செய்வாங்க. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் வந்து முயற்சி செய்யாமல் விட்டுறக்கூடாது. அவங்கள சண்டை போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாபாவை நினைவு செஞ்சு சார்ட்டும் நீங்கள் வந்து அனுப்பணும். சார்ட்டு வைக்கிறதுனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது இந்த குழந்தைங்களுக்கு. அப்பா சொல்கிறாங்க, சார்ட் வைக்கிறதுனா நீங்கள் உட்காந்துட்டு பாபாவை நினைவு பண்ணுறோன்னு பண்ணிகிட்ருக்கீங்கள்ல, அதெல்லாம் சார்ட்டில் கணக்கில் கிடையாது. நல்லா ஆத்மான்னு உணர்ந்துட்டு நல்லா அப்பாவை பரந்தாமத்தில் நினைவு பண்ணணும். அந்த கான்சென்ட்ரேட்டடாக அதிலே அப்பாவோட நினைவிலே இருக்கணும். அந்த சக்தி உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நேரம் நினைவு பண்ணீங்க, அதுதான் வந்து உங்களோட சார்ட்டில் இருக்கணுமே தவிர, நீங்கள் பாபாவை நினைவு பண்ணுறன்ற பேரில் வந்து புத்தி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த புத்தியும் மனசும் வந்து ஒரு நிலையில் இருக்கணும். பிரம்ம பாபா கூட அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு. நாராயணன் நான் பக்தியை வந்து பண்ணும்போது கூட அந்த டைம்லேயே வந்து எனக்கு புத்தி அங்கேயும் இங்கேயும் அலையும். அப்போயே நான் வந்து என்னையே வந்து கிள்ளிப்பேன். இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா இந்த மனசு புத்தி வந்து ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டேங்குது. அப்பா யார் எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மிகவும் கொஞ்சம் பேர் தான் வந்து நல்லா நினைவு பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து நல்லாவே வந்து நினைவு பண்ணுறதே கிடையாது. அப்படி நல்லா நினைவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நல்லா ஆழமான விஷயங்களை அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அப்போது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப அன்பாக அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப வந்து தேவையில்லாமல் யார் கூடயும் வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு நீங்கள் தான் உங்களை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து புத்தியோட வேலை. எந்த காரியம் செஞ்சாலும் புத்தி வந்து நல்லா வேலை செய்யணும். இந்த நாடகத்தோட விளையாட்டை நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து புத்தி வந்து தெளிவாக இல்லைன்னா அவங்களால எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. அப்போ தான் ஒரு போதையும் இருக்கும். ஆஹா, நம்ம வந்து சாதாரண ஒரு படிப்பெல்லாம் படிக்கலை, இது ரொம்ப உயர்ந்த படிப்பு, உலகத்திலேயே மிக சிறந்த படிப்பு, இதை நம்ம படிச்சுட்ருக்கோம். அப்போ எவ்வளோ போதையாக வந்து எவ்வளோ குஷியாக, மனசு குஷியாக இருந்ததுன்னா அந்த முகமும் வந்து மலர்ந்த முகமாக இருக்கணும். எப்போ பாரு அப்படியே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்ட்டு இப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. மூஞ்சி வந்து நல்லா சிரிச்ச முகமாக எல்லாருக்கிட்டேயும் பேசணும், பழகணும். ஏன்னா இப்போது இந்த சாஸ்திரம், வேதம் இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லார்கிட்டேயும் பேசி விவாதம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரே விஷயம் சொல்லுங்கள் எல்லாருக்கும். அதாவது இது நினைவு பண்ணணும், அப்பாவை நல்லா நினைவு பண்ணணும். அப்புறம் சிருஷ்டியோட ஆதி, மந்தம், இந்த கடைசி, இது எல்லாத்த பற்றியும் சொல்லணும். அவ்வளோதான். சக்கரவர்த்தி ராஜா ஆகணும்னா இந்த சக்கரத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட மகிமையை வந்து ஒரு நொடியில் நீங்கள் ஜீவன் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லணும். வேறு எதுவுமே ரொம்ப போட்டு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஞானம் வந்து ரொம்ப சின்னது தான். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை புரிய வச்சிட்டாலே நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. ஏன்னா
இதை கோடியிலும் ஒரு சில பேரால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஞானம் வந்து அவ்வளோ விசித்திரமானது. பகவானே அதாவது அப்பாவாகவும் இருக்கார், டீச்சராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்காருன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஏன்னா உலகத்தில் யாருமே எல்லாமே இருக்கிறது கிடையாது. சொத்து கொடுக்குறாரு, நல்லா பாடம் சொல்லித்தராரு, வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்கள், ரொம்ப அதிசயப்படுவாங்க. ஆனால் கோடியில் ஒரு சில பேரால் தான் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை தாரணை பண்ண முடியும். ஏன்னா இந்த மம்மா வந்து அவங்களோட புகழும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு தாய் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்றாங்க, நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க. குழந்தைக்கு வந்து நிறைய நல்லா வந்து அதை வளர்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த மம்மாவும். இந்த இந்த பாரதத்தில் பாருங்கள், அம்மனுக்கு எவ்வளோ கோயில், எவ்வளோ பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மம்மாவுக்கு வந்து கணவன் கிடையாது. ஆனால் இவர் பிரம்ம பாபா மூலிமா தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. இவங்க வந்து தாயாக இருக்காங்க. ஏன்னா முழு உலகத்துக்கும் எவ்வளோ பேருக்கு சக்திகளை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேரை விழிப்படைய செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சேவை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி யாருமே சேவை செஞ்சதே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ மகிமை. இந்த உலகத்திலே அம்மனுக்கு வந்து அவ்வளோ மகிமை. இந்த அம்மான்னு நிறைய பேர் வந்து அம்மா வந்து தாயே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவ்வளோ ஏன்னா அவ்வளோ அன்பு எல்லார் மேலேயும். அந்த மாதிரி நீங்களும் வந்து எல்லாருக்கும் சக்திகளை கொடுத்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அவங்க மட்டும் சத்தியுகத்தில் வரப்போகிறாங்களா என்ன? நீங்களும் தானே வரப்போகிறீங்க. அப்போது நீங்களும் அந்த தாயாக எல்லார்கிட்டேயும் அன்பாக எல்லாருக்கும் வந்து சேவை செய்யுங்க. இந்த எல்லையற்ற படிப்பின் மூலம் புதிய உலகம் இப்போ உருவாயிட்ருக்கு. அப்போது எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது இந்த படிப்பு. அதுக்கப்புறம் குஷியாக இருக்கணும். இந்த பழைய உலகத்தில் வைராக்கியம் அப்போ தான் வரும். ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது, எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். நாங்கள் வந்து ஜீவன் முக்தி ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கோம். ஜீவன் முக்தினா இங்கேயே வந்து அவ்வளோ சுகமாக அவ்வளோ அன்பாக குஷியாக இங்கேயே இருந்தால் தான் ஜீவன் முக்தி. அது நிறைய பேருக்கு வந்து நல்ல ஆழமான விஷயங்கள். இதை வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு ஆகிடாது. அதனால் நிறைய லாஸ் ஆகுது. இதை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு நிறைய விஷயத்தில், அதாவது உலக விஷயங்களில் நிறையா நஷ்டம் கூட வந்துடுது. இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. இது எல்லாமே சிவபாபா வந்து சரி செஞ்சிருவேன் நான். உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு லாபம் மட்டும்தான். ஏன்னா இந்த படிப்பு வந்து அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது. அப்போ வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரண செயல்கள் செஞ்சாலும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட் ஆகுக. பாபா வந்து சாதாரண உடலில் தான் வராரு. நீங்கள் இப்போ எப்படி பேசிகிட்ருக்கீங்களோ அதே மாதிரி தான் பாபாவும் பேசிகிட்ருக்கேன். செயல்கள் வந்து சாதாரணமாக இருக்குது, ஆனால் ஸ்திதி எவ்வளோ உயர்வாக இருக்குது. அதே மாதிரி தான் குழந்தைகளோட ஸ்திதியும் சதா உயர்வாக இருக்க வேண்டும். டபுள் லைட்டாகி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரண காரியமும் நீங்கள் செய்யுங்க. சதா இந்த நினைவு மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும். சிரேஷ்ட செயல் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். இப்போது அவதாரம் செஞ்சுருக்கிறேன், அவதாரம் எடுத்திருக்கிறேன் இந்த உலகத்துக்கு. அப்பா எப்படி அவதாரம் எடுத்திருக்காரோ அதே மாதிரி நானும் இப்போ அவதாரம் செஞ்சுருக்கேன். எதுக்குன்னா சாதாரண செயல் கிடையாது, சாதாரண செயல் தான், ஆனால் அலௌகிகமான செயல். நான் வந்து உலக நன்மைக்காக அவதாரம் செஞ்சுருக்கேன். அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா சாதாரண செயல்களும் ரொம்ப தெய்வீகமானதாக அலௌகிகமானதாக மாறிவிடும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீக திருஷ்டி மற்றும் விருத்திக்கான பயிற்சி செய்பவர்கள் வந்து தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும். எல்லாருமே ஆத்மா தான் அப்படின்னு அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அந்த விருத்தி, அதாவது அந்த உள்ளத்துலேருந்து அந்த உணர்வுலேருந்து தூய்மையான அந்த உணர்வு தான் இருக்கணும்.
அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த நீங்கள் வந்து ஈஸியாக தூய்மையை வந்து தாரணை பண்ண முடியல அப்படின்னுலாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. மனசா சேவைக்கு வந்து அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மனசா சேவையில் பிஸியாக உங்களை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாயாஜீத் ஆகிவிடுவீர்கள். தன்னை உணர்ச்சி மிக்கவராக ஆக்கி கொள்ளாதீங்க. ஆனால் மற்றவர்களுக்கு சுப பாவனை, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து அவங்க நல்ல விதமாக மாறி அவங்களும் நல்லபடியாக பாபாவை நினைவு பண்ணட்டும் அப்படின்னு சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. பாவனை மற்றும் ஞானம், அன்பு மற்றும் யோகம், இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் சமநிலையில் இருக்கணும். நன்மை செய்வர்களாக ஆகிட்டே இருங்க. எல்லாருக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுபபாவனை வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போது உலகத்துக்கு வந்து விஸ்வ சேவாதாரி நீங்கள் ஆகணும். இந்த சென்டரு, அந்த இடத்துக்கு, இந்த நாடு, இது எந்த ஊர், எங்கள் ஊருலாம் கிடையாது. உலகத்துக்கே நீங்கள் வந்து விஸ்வ சேவாதாரி ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்து உலகத்துக்கே எங்கள் மூலிமா நல்லது பண்ணுறீங்க பாபா. ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.